இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 145 அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தர் தாம் அனைத்து ஜீவன்களுக்கும், இந்த உலகத்திலே அவர் படைத்த அனைத்துக்கும் தன்னுடைய இரக்கத்தை காட்டுகிறார் என்பது தான் இந்த வசனத்துடைய உள்ளான அர்த்தம். ஏன்னா கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டு நாளிலே நமக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறார். அவர் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார்னு நாகும் 1:7 பார்க்குறோம். ஏன்னா கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் தலைமுறைக்கும் அது நமக்கு உள்ளது என்றே வேத வசனம் சொல்லுது. சங்கீதம் 100 அதிகாரம் 5வது வசனத்தில். அதனால் மத்தேயு 5:45 பார்க்குறோம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். எப்படின்னா அதுக்கு முந்தின வசனம் பாருங்கள். மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள்னு சொல்கிறார். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு புத்திரராக இருப்பீங்க. அப்போ தான் கர்த்தர் தீயோர் மேலேயும் நல்லோர் மேலேயும் சூரியனையும் உதிக்க பண்ணுறாரு. அதே போல் நீதி உள்ளவர்கள் மேலேயும் அநீதி உள்ளவர்கள் மேலேயும் மழையும் வருஷிக்க பண்ணுறவர். ஏன்னா அவர் நல்ல தேவன் இல்லையா, அவர் நன்மை செய்கிற தேவன். அதனால் அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் கிடையாது, அவர் பரிதானம் வாங்குகிற தேவனும் கிடையாது. அதனால்தான் அவர் எல்லார் மேலேயும் நீதியின் சூரியனையும் மழையும் பெய்ய பண்ணுகிறார்னு பார்க்குறோம். அதனால் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாது இருந்த 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கு, அநேக மிருக ஜீவன்களுக்கும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக பரிதவிக்காமல் இருப்பேனோன்னு கர்த்தர் சொல்கிறார். யோனா 4 அதிகாரம் 11வது வசனத்தில். அப்போ தேவன் பரிதவிக்கிறாரு. இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் அறியாதவர்கள்னா தேவனுக்கும் ஊழியம் செய்து கொண்டு உலக பிரகாரமான காரியங்களையும் பின்னாடி ஓடுகிறவர்களாக இருக்கிறது. அதுதான் வலது கைக்கும் இடது கைக்கும் விக்கிரக கிரியைக்கும் தேவனுடைய உன்னத கிரியைகளுக்கும் வித்தியாசம் அறியாமல் இருந்தாங்களாம். அந்த நினிவே பட்டணத்தார் 1,20,000 பேர் அன்னைக்கு அவர்கள்னால அந்த பட்டணமே அழிய இருந்தது. அதனால்தான் யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த எல்லைக்கு அனுப்புகிறாரு. தேவன் அந்த மிருக ஜீவன்களும் அநேக மிருக ஜீவன்களும் அந்த நகரத்தில் இருந்ததுன்னு பார்க்குறோம். அந்த நினிவேவுக்காக தேவன் பரிதவிக்காமல் இருப்பாரா, அதுக்காக அவர் பரிதவித்தார். அதுக்காக தான் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை எச்சரித்தார். ஏன்னா 40 நாட்குள்ளே அந்த பட்டணம் அழிக்கப்படும் என்பது தேவன் அந்த பட்டணத்துக்கு கொடுத்த வார்த்தையாக இருந்தது. அதை எச்சரிப்பின் வார்த்தையாக கொடுத்து அந்த ஜனங்களை கர்த்தரிடமாய் திருப்பினார் யோனான்னு பார்க்குறோம். அப்போ அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்களை தாங்களே தாழ்த்தி ரெட்டுடுத்தி அவங்க தேவ சமூகத்தில் 3 நாள் குடிக்காமலும் புசியாமலும் இருந்து உபவாசம் இருந்து தங்களை தாழ்த்தினார்கள்னு பார்க்குறோம். மிருக ஜீவன்கள் கூட தன்னை தாழ்த்தினதுன்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது தேவ கோபம் அங்கே நீங்கிற்று. அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 25 வசனத்தில் பார்க்குறோம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல் மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. ஏன்னா கர்த்தர் எல்லா ஜீவனுக்கும் அவர் சுவாசத்தை கொடுக்கிறார், சகலத்தையும் அவர் தான் படைத்து வைத்திருக்கார். அவருக்கு தேவையை செய்கிறதுக்கு மனிதனால் முடியாது இல்லையா. அவருக்கு மனிதர் கைகளாலே பணிவிடை கொள்ளுகிறதும் அவர் இல்லை. அவர் ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஊழியம் செய்ய தான் வந்தார், ஊழியம் கொள்ள அல்ல என்றே வேத வசனம் சொல்லுது. அதனால் அவருக்கு நாம் பணிவிடை செய்கிறவர்கள் அல்ல இல்லையா. எல்லா ஜீவனுக்கும் சகலத்தையும் கொடுக்கிற தேவன். அவர் யாருக்கு என்ன தரணும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஏன்னா மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு கூட அவர் ஏற்ற வேலையில் ஆகாரம் தருகிறார்னு வேதவசனம் சொல்லுது. ஏன்னா அவைகள் எல்லாம் அவரையே நோக்கி பார்க்குதுன்னு சங்கீதம் 104:27 பார்க்குறோம். அவர் கரங்களை திறக்க அவைகளை வாங்கி புசிக்கும். அவர் கரத்தை மூடும்போது அவைகள் என்ன பண்ணுமா, திகைத்து போய் அவைகளெல்லாம் மாண்டு போகும்னே வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 65:9-13 வசனம் வரைக்கும் பாருங்கள். தேவன் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறாராம். தண்ணீர் நிறைந்த தேவன் நதியினாலே அது மிகவும் செழிப்பாக்குகிறார்னு பார்க்குறோம். தேவன் அவைகளை எல்லாம் சுற்றி திரித்து அதையெல்லாம் திருத்தி அந்த நிலத்தை எல்லாம் தானியத்தை விளைவிக்க பண்ணுறார். அதன் வரப்புகளை எல்லாம்
தேவன் தணியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீரை இறைத்து அது மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார். அப்போது தேவன் வானத்திலிருந்து மழையும் பொய்ய பண்ணுகிறார். அதே போல் நீர்நிலைகளை எல்லாம் நிரப்பி அந்த வயலுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கிறார். அதே போல் வருஷத்தை அவர் நன்மையினால் முடிசூட்டி அவருடைய உமது பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிற வண்ணமாய் தேவன் செய்கிறார்னு பார்க்குறோம். அவர் வனாந்திர தாவரங்களில் பொழிகிறதையும் பார்க்குறோம். அவர் மேடுகளை சுற்றிலும் பூரிப்பாக இருக்கிறதையும் மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்து இருக்கிறதையும் பார்க்குறோம். பள்ளத்தாக்குகள் எல்லாம் தானியத்தினால் மூடி இருக்கிறது. அப்படி ஒரு செழிப்பை தேவன் கொடுக்கிறார். அவைகள் எல்லாம் தேவனை கம்பீரித்து பாடுதான். ஏன்னா இந்த இயற்கையெல்லாம் அசையும் போது மரம் செடி கொடிகள் பயிர் வகைகள் எல்லாம் அசைவது எதை குறிக்குதுன்னா அது தேவனை ஆர்ப்பரித்து தேவனை அது பாடுகிறதுன்னே வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி இயற்கை கூட தேவனை துதிக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ தேவன் அதற்கு நன்மை செய்கிறார். அது தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளதாக இருக்குதுன்னு பார்க்குறோம். சங்கீதம் 36 16 17 வசனத்தில் பாருங்கள். உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போல உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்குதுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் நீதியும் நியாயமும் நிறைந்தவர். அவர் மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறார். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானதுன்னு தாவீது சொல்கிறார். அதனால்தான் மனுபுத்திரர் எல்லாம் உடைய செட்டை நிழலே வந்து அடைகிறார்கள். ஏன்னா நம்ம 91ஆம் சங்கீதமே என்ன பார்க்குறோம்? உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். அவர் தான் நமக்கு மறைவிடம் உறைவிடமாக இருக்கிறார். அவரே நமக்கு தஞ்சமாக இருக்கிறார் இல்லையா? அவரை நாம் நம்பி இருக்கும்போது அவர் செட்டை நிழலே நம்மை மூடி பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார்னே வேதவசம் சொல்லுது. அதனால தான் அவர் பாவிகளுக்கு கூட தன்னுடைய வழிகளை போதிக்கிறார். இன்றைக்கி பாவிகளாகிய நம்மேலும் தேவன் தன் கண்களை வைக்கிறார் இல்லையா? நீதிமான் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்குன்னு பார்க்குறோம். பாவிகளுக்கும் தன் வழிகளை அவர் போதித்து அவங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பிக்கிறார்னு பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி அவர் எல்லார் மேலும் தயவுள்ள தேவனாக இருந்து எல்லாருக்கும் இரக்கத்தை செய்கிறார். ஏன்னா அவருடைய கரத்தின் கிரியை மேலே தேவன் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி அவர் கரத்தின் கிரியைகளாக இருக்கிற நம்மேதும் தேவன் இரக்கத்தையும் தயவையும் காட்டுகிறார். நாமும் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்து தேவனை நமக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் தேவனை நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்தி அவரை ஒவ்வொரு நாளும் கனம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென்.